ஜெய்பீம். நமோ புத்தாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் 13ஆம் பாகத்தில் நாம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்திலிருந்து புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்று நம்ம புத்தரும் தம்மமும் புத்தகத்திலிருந்து நம்மளுடைய உரையை தொடர போறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சொல்லமைப்பின் ஒற்றுமை அடிப்படை வேறுபாட்டை எப்படி மறைக்கிறது. அதாவது பௌத்தத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு சில வார்த்தைகள் பிற தத்துவங்கள்லையும் பயன்படுத்தப்படும் பொழுது அந்த அடிப்படை வித்தியாசமே மறைஞ்சு போயிடுது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்துல நூல் 4 பகுதிகள் மதமும் தம்மமும் அப்படிங்கிற தலைப்புல 4 பகுதிகளா பிரிச்சு அதை நமக்கு விளக்குறாரு. அதுல பகுதி 1 நம்ம முழுசாவே முடிச்சிட்டோம். பகுதி 2ல இப்போ அதனுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக நம்ம மறுபிறப்பு, கர்மா, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள், அஹிம்சை, டிரான்ஸ்மைக்ரேஷன், அதாவது ஒரு உயிர் இன்னொரு உயிர் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிற தத்துவங்கள்ல ஒரு அர்த்தத்துல பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்துல பௌத்தத்துல அது வெவ்வேறு அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை விளக்குறதுக்காகத்தான் நம்ம கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல குறிப்பா சென்ற வாரம் அஹிம்சையை பத்தியும் அப்புறம் இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன், கூடு விட்டு கூடு பாய்தல், அதை பத்தி பௌத்தத்துல எப்படி விளக்குனாங்க, அதை நம்ம பொதுவா எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இத்தனை வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மறுபிறப்பு, கர்மா, இந்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம், அஹிம்சை கொல்லாமை, அப்புறம் இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன், ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு தாவறது, இதெல்லாமே பௌத்தத்துல வேற அர்த்தத்துல இருக்கும் பொழுது, புத்தர் அதை வேற அர்த்தத்துல சொல்லி இருக்கும் பொழுது ஏன் அது நமக்கு தப்பாவே கற்பிக்கப்பட்டிருக்கு, ஏன் அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம்? மறுபிறப்பு அப்படின்னா ஒருத்தன் இறந்த பிறகு இன்னொரு பிறவியா பிறக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவன் செத்த பிறகு அவனுடைய ஆன்மா போய் இன்னொரு விலங்காவோ இல்லது இன்னொரு மனிதனாகவோ இல்லை ஏதோ ஒரு பறவையாகவோ எப்படியோ ஒன்று பிறக்கும். இதுதான் மறுபிறப்பு அப்படிங்கிறது தான் பொதுவான மக்களா சொல்லி கொடுத்துருக்கிறது. அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் கர்மா, இதெல்லாம் எவ்வளோ வித்தியாசம் பௌத்தத்துல இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ கர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 10 வித்தியாசம் இருக்கு. நம்ம பொதுவாக கர்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பௌத்தத்துல கர்மா கம்மா அப்படிங்கிறதுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஏன் இவ்வளோ வித்தியாசங்கள் வருது, ஏன் இந்த மாதிரியான தவறான புரிதல் வந்துருச்சு பௌத்தத்துக்குள்ள அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். ஏன் இந்த தவறான புரிதல் வந்திருக்கு பௌத்தத்துல அப்படின்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புத்தருடைய போதனைகளை கேட்டவங்க எல்லாருமே பெரும்பாலும் பிக்குகள் தான். இந்த பிக்குகள் தான் புத்தருடைய போதனைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் மக்கள் கிட்ட போதிக்கிறாங்க. இதுதான் ஆரம்ப காலத்துல நடந்தது. என்ன பண்றாரு புத்தர், அவருக்கு முதல்ல அவர் போய் அந்த 5 துறவிகள் அவரோட இருந்தவங்களுக்கு தான் முதல் போதனையை கொடுக்குறாரு. இது சாரநாத்துல இந்த மான் பூங்கால நடக்குது. அப்ப அதன் பிறகு அதை கேள்விப்பட்டு நிறைய பிக்குகள் ஒன்னா சேர்ந்து, அங்க இருக்கக்கூடிய துறவிகள்லாம் ஒன்னா சேர்ந்து அவருடைய போதனைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பிக்குகளை ஒரு இணைத்து ஒரு சங்கமா உருவாக்குறாரு. அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பிக்குகளுக்கு அவர் பயிற்சி கொடுத்து அப்புறம் அவங்கள எல்லா திசையிலையும் போய் மக்களை சந்திச்சு இந்த போதனைகளை எடுத்து சொல்லுங்கன்னு அனுப்புறாரு. ஒரு டீச்சர்ஸ் அனுப்புற மாதிரி ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூட் மாதிரி தான், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை வச்சு அதுல டீச்சர்ஸை உருவாக்கி அவங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளக்குறதுக்கு வெவ்வேறு டைரக்ஷன்ல அனுப்புறது தான். அதுதான் புத்தருடைய வார்த்தைகளா இருந்தது. அது சரித பிக்கவே சாரிகம் பகுஜன் ஹிட்டாய பகுஜன் சுகாய லோகானுகம்பாய.
அத்தாய ஹித்தாய சுகாய தேவ மனசானங் அப்படின்னு பாலியில. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு பிக்குவும் உங்களுடைய பாதையில நடந்து போங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு, வெகுஜனங்களை சந்திச்சு, அவங்க மேல கருணை கொண்டு நல்ல விஷயத்த போதிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்ஷன்லயும் அனுப்புறாரு. அப்ப இந்த பிக்குகள் தான் வந்து என்ன பண்றாங்க, மக்களுக்கு போய் எடுத்து சொல்றாங்க. அப்போ புத்தருடைய போதனைகளை அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க? ஏன்னா அந்த காலத்துல வந்து எழுத்துக்கள்லாம் கிடையாது. ஸோ அவங்க நோட்ஸ் எழுதி எடுத்துட்டு போய் அங்க சொல்ல முடியாது. அப்ப எல்லாருமே மனப்பாடம் தான் பண்ணணும். அப்ப இவங்கெல்லாம் உட்காந்து புத்தருடைய போதனைகளை கேட்டு அவங்களுக்குள்ளே அதை திரும்பி திரும்பி சொல்லி பார்த்து மனப்பாடம் செய்வாங்க. இந்த மாதிரி மனப்பாடம் செஞ்சதை அதுக்கப்புறம் கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போவாங்க. அப்ப இந்த மாதிரி மனப்பாடம் செஞ்சதெல்லாம் அவங்க வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது வந்து பாடல் வடிவில் இருக்கும். அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, தொகுத்து வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி தொகுப்புகளா வச்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரியான தொகுப்புகள் தான் மூணு அஹ், சேர்ந்தது தான் நம்ம திபிட்டகான்னு சொல்றது. தி அப்படின்னா மூணு பாலியில. அப்ப இந்த மூன்று பிட்டகாங்கிறது பாஸ்கெட் கூடை. So, இந்த மூன்று கூடைகளா தொகுக்கப்பட்டது தான் இந்த திபிட்டகா. அதுல வந்து ஒண்ணு வினய பிட்டகா, இன்னொன்னு சுட்ட பிட்டகா, இன்னொன்னு அபிதம்ம பிட்டகா. இந்த மூணும் தான் கெனானிக்கல். கெனானிக்கல்னா ஒரிஜினல், அதாவது புத்தருடைய நேரடி போதனைகளா எடுத்துக்கிறது வந்து இந்த விஷயங்கள், அதுதான் கெனானிக்கல்னு சொல்றது. அப்ப இந்த கெனானிக்கல் லிட்ரேச்சர் புத்திசம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திபிட்டகா தான். இது தவிர பின்னாடி சேர்க்கப்பட்ட இணைப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் கெனானிக்கல். அது அது வந்து அதனுடைய விளக்கமா இருக்கும். அட்டகதா, டிக்கா, அனுடிக்கா, வம்சா, தீபானி அப்படின்னு அதெல்லாம் என்ன அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், மேனுவல்ஸ், கிரானிக்கல்ஸ், அப்புறம் அதனுடைய கமெண்ட்ரிஸ், அந்த ஒவ்வொரு சுட்டாவை வச்சு அதை பற்றின விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ திருக்குறளுக்கு வந்து விளக்க உரை வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ், அது வந்து நான் கனானிக்கல். பட் ஆக மொத்தம் புத்தருடைய போதனைகள் வந்து இந்த மூன்று பிட்டகாவாக தான் தொகுக்கப்பட்டு அது வந்து மக்கள்கிட்ட வாய் வார்த்தையாகவே பரவிட்டு இருந்த காலம் அது. அது எவ்வளோ விஷயம்னு பாருங்க. இப்போ வினய பிட்டகான் மட்டும் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து 5 பிரிவுகளாக இருக்கு. அது வந்து சுட்ட விபாங்கா, கந்தகா, பரிவாரான். அப்போ சுட்ட விபாங்கா கீழே அதுக்கப்புறம் வர்றது வந்து மகா விபாங்கா, பிக்குனி விபாங்கான். அதுலேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாராஜிகா விதி ரூல்ஸ், பாச்சித்யா ரூல்ஸ்னு இருக்கும். அதாவது எப்படின்னா பாராஜிகா ரூல்ஸ் வந்து நம்ம மன்னிக்க முடியாத குற்றம், உடனே சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுருவாங்க அந்த விதிமுறைகளை மீறினா. பாச்சித்யா ரூல்ஸ்னா அதுக்கு வந்து அவங்க மன்னிப்பு கேட்கலாம், அதுக்கு பிராயச்சித்தம் இருக்கும். அந்த மாதிரி ரூல்ஸே வந்து பல்வேறு வகைகளாக பிரித்து அது ஒரு பெரிய தொகுப்பு. அப்புறம் கந்தக, மகாவாகா, ஸ்தூலவாகான்னு அது 2 பிரிவு. அப்புறம் பரிவார விதிமுறைகள்னு இந்த மாதிரி 5 தொகுப்புகளாக அந்த வினயபிட்டகா கீழே இருக்கு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு மற்றும் பிக்குணிகளுக்குன்னு விதிமுறைகளை வரிசைப்படுத்தும் பொழுது 227 விதிமுறைகள் பிக்குகளுக்கும் 311 விதிமுறைகள் பிக்குணிகளுக்கும் இருக்கு. இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய டீட்டெயில்ஸ், எதனால அது இதெல்லாம் அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நிறைய இருக்கும். இது வந்து வினய பிட்டகா. அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் வேற இருக்கும். பராஜிகா ரூல்ஸுங்கிறது வந்து அதை வயலேட் பண்ணால் சங்கத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிக்குகளுக்கு 4, பிக்குணிகளுக்கு 8 வந்து. அடுத்தது சங்காதிசேஷ ரூல்ஸ்னு இருக்கும். சங்காதிசேஷ ரூல்ஸ்னு என்ன, ஒரு சங்கத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்கன்னா அவங்கள வந்து சங்கத்தை விட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ நிசக்கிய பாச்சித்யா ரூல்ஸ்னு இருக்கு. அது நிசக்கிய பாச்சித்யா ரூல்ஸ் அப்படின்னா என்னன்னா, புக்குகள் வந்து மக்கள் கிட்ட இருந்து லே புத்திஸ்ட் இருப்பாங்க, லே பீப்புள், சாமானிய மக்கள், அவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை அவங்க தானமா பெறுறதுக்குன்னு தனியா ரூல்ஸ் இருக்கு. ஸோ யாரையும் போய் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது. அதிகமாக தன் தேவைக்கு விட அதிகமாக யார்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுலயும் அவங்க எது எதெல்லாம் வச்சுக்கணும்னு வச்சு இருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தவிர வேற எதுவும் வாங்கக்கூடாது. அவுட் ஆஃப் கிரீட் அவங்க எதையுமே வாங்கிடக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வைக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ரூல்ஸ். அது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிசக்கியன்னா அதை திருப்பி கொடுத்துருவாங்க. திருப்பி கொடுத்துட்டு பாச்சித்தியானா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இது மாதிரி நிறைய ரூல்ஸ். சங்காதி சேச ரூல்ஸ்ல வந்து ஒரு ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு விகாரை வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பேராசைக்காக ஒருத்தர் விகார் கட்டுறாருன்னா அது தவறு.
அப்போ அவங்க சங்கத்தை விட்டு வெளியேற்றுறோம். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து ஈவன் சாப்பாடு வாங்குறதுல கூட ஒரு பிக்குக்கு வந்து அவர் உடல்நிலை நல்லா இருக்கும் பட்சத்தில் இவர் தான் போய் தானமா வாங்கணுமே ஒழிய யாரையும் கொண்டாந்து அவர்கிட்ட வந்து படையல் போடுற மாதிரி கொடுக்க சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து அந்த பாட்டி தேசானிய ரூல்ல வந்து அது வயலேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இவ்வளோ எக்ஸ்டென்சிவ் ரூல்ஸ் இதெல்லாமே வந்து தொகுத்தது தான் வினய பிட்டக அப்படின்னு. ஸோ அப்போ அதையும் அவங்க பிக்குகள் மனப்பாடம் பண்ணி அதை வந்து தொகுத்து வச்சுக்குவாங்க. அடுத்தது வர்றது வந்து சுட்ட பிட்டக்கா. சுட்ட அப்படின்னா வந்து அது வந்து நூல், அதாவது நம்ம பூ கட்டுறதுக்கு ஒரு நூல் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நூல் அப்படின்னு அர்த்தத்துலையும் வரும். இல்லைன்னா நம்ம வந்து கேள்விப்படுத்த புத்தர்கிட்ட இருந்து நேரடியாக கேள்விப்பட்ட சுட்டா, அதாவது செய்யுள் பாடல், இந்த மாதிரி மீனிங்கும் வரும். ஸோ இப்போ சுட்டா அந்த மாதிரி நேரடியாக புத்தர்கிட்ட இருந்து கேட்கப்பட்ட விஷயங்களை ஒன்னோட ஒன்று தொகுத்து அதை வந்து சுட்ட பெட்டகா அப்படின்னு வச்சுப்பாங்க. இதுல வந்து 5 டிவிஷன் வருது: திக்க நிகாயா, மஜ்ஜிம நிகாயா, சங்கியுத்த நிகாயா, அங்குத்தர நிகாயா, குட்டக நிகாயா. இதான் நிகாயாஸ். இப்ப இதை வந்து தேரவாத பௌத்தத்துல நிகாயான்னு சொல்லுவாங்க. மகாயான பௌத்தத்துல இந்த பிரிவுகளை வந்து ஆகமான்னு சொல்லுவாங்க. இந்த ஆகம விதிகள்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஆகமம். அப்போ இந்த திக நிகாயானா லாங், புத்தருடைய சொன்ன நீண்ட சுட்டாக்கள் எல்லாம் தொகுத்து நீளமானது அதிகமா இருக்கு தீக நிகாய், அதை வந்து ஒன்னா சேர்க்கறது தான் வந்து தீக நிகாய். மஜ்ஜிமனா கொஞ்சம் மிடில், ரொம்ப நீளமாவும் இல்லை ரொம்ப சுருக்கமாவும் இல்லை, நடுவா இருக்கிறத அது மஜ்ஜிம நிகாய். சங்கியுத்த நிகாயனா கனெக்டட், ஒன்னோட ஒன்று தொடர்புள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிவு பிரிவா சேர்த்து வச்சிடும். இதெல்லாமே வந்து அவங்களை வந்து ஞாபகப்படுத்துக்கிறதுக்கும் திரும்பி அதை ரீகால் பண்ணி சொல்றதுக்கும் பயன்படுற மாதிரி தொகுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் அங்குத்தர நிக்காயங்கிறது ஏறு வரிசையில், உத்தரனா மேல, ஸோ ஏற வரிசையில் இருக்கக்கூடிய போதனைகளை சேர்த்து வைக்கிறது அங்குத்தர நிக்காயம். குட்டக நிக்காயம்னா குட்டி குட்டி, அப்புறம் மிஸ்லேனியஸ் சின்ன சின்ன அங்கங்க இருக்கக்கூடியது, அந்த போதனைகள்லாம் தொகுத்து வைக்கிறது குட்டக நிக்காயம். இந்த மாதிரி 5 பிரிவுகளா சுட்ட பெட்டக்கா இருக்கும். வினய பெட்டக்கா அது ஒரு பெரிய பிரிவு, அதை தனியா வச்சிருப்பாங்க. அடுத்து சுட்ட பெட்டக்கா. இதுக்கப்புறம் வர்றது அபிதம்ம பிட்டகா. அபிதம்ம பிட்டகான்னா என்னன்னா, ஆக்சுவலா ஒரிஜினலா வந்து புத்தர்கிட்ட இருந்து நேரடியா வரும்போது சுட்டா வினயா இது 2 மட்டும்தான். அபிதம்ம பிடகா பின்னாடி வந்து 3வது புத்திஸ்ட் கவுன்சில் அசோகர் பீரியட்ல தான் அது அபிதம்ம பிடகா முழு வடிவம் பெறுது. அதாவது அபிதம்ம பிட்டகான்னா என்னன்னா, இந்த சுட்ட பிட்டக்கால இருக்கக்கூடியதும் வினய பிட்டக்கால இருக்கக்கூடியதும் விளக்கமா சாமானிய மக்களுக்கும் புரியுற மாதிரி அதை விளக்கி வச்சிருக்கிறது தான் அபிதம்ம பிட்டகா. அது செய்யுள்னா இது உரைநடை, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ப்ரோஸ் டீடைல்ஸ். இப்போ இந்த அபிதம்ம பிட்டக்காலே 7 பிரிவுகள் இருக்கு: தம்ம சாங்கனி, விபாங்கா, தாத்து கதா, புகல பஞ்ஞத்தி, கதாவத்து, யமக, பட்டானா அப்படின்னு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு திபிட்டகன்னு சொல்றோம். அதாவது 73 வால்யூம்ஸ் அதனுடைய விஷயங்களை நம்ம தொகுத்தோம்னா 73 பெரிய தொகுப்புகளுடைய புத்தகங்களா இருக்கு. அதுல 82,000 சுட்டாக்கள் நேரடியா புத்தர் கொடுத்த சுட்டாக்கள். இன்னொரு 2,000 சுட்டாக்கள் வந்து புத்தர் வாழ்ந்த காலத்திலேயே அவரோடு இருக்கக்கூடிய மூத்த பிக்குகள் அவங்க சொன்ன சுட்டாக்கள். இப்போ வந்து உபாலி, மகாகசியப்பா, முகல்லானா இவங்கெல்லாம் கொடுக்குற சுட்டாக்கள் இதெல்லாம் சேர்த்தோம்னா ஆக மொத்தம் 84,000 சுட்டாக்கள் 73 தொகுதிகளா இருக்கிறது தான் ஒரு திபிட்டக. அப்போ வினய பிட்டக்கா, சுட்ட பிட்டக்கா, அபிதம்ம பிட்டக்கா, வினய பிட்டக்கால கீழே 5, சுட்ட பிட்டக்கா கீழே 5, அபிதம்ம பிட்டக்கா கீழே 7. அந்த சுட்ட பிட்டக்காவே வந்து இன்னும் அந்த 5 கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து குட்டக நிக்காயா கீழே 15 உப பிரிவுகளா பிரிவு. அது குட்டக நிக்காயா மட்டுமே 15 நூல்கள். அதுலதான் அந்த குட்டக நிக்காயால கீழே வர்றதுதான் ஒண்ணு வந்து தம்மபதம். நம்ம வந்து தம்மபதம் அப்படின்னு அதுமே தனியா புக்கு பெருசா பார்த்துருப்பீங்க தம்மபதம். அப்ப அந்த தம்மபதம் எதன் கீழே வருதுன்னா அது குட்டக நிக்காயால 15 புக்குகள்ல ஒண்ணுதான் தம்மபதம். இந்த தம்மபதல இருக்கிறது வந்து நிறைய பேர் எடுத்து நமக்கு மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க பௌத்தத்துல இருந்து. அப்போ இது எவ்வளவு பெரிய ஹியூஜ் கலெக்ஷன். மலைப்பா இருக்கு இல்லையா, இந்த மலைப்புக்காக தான் இதை வந்து சொல்லவே வந்தேன் இந்த விஷயத்த. அப்போ இவ்வளோ மலைப்பா இருக்கக்கூடிய விஷயத்த புத்தர் வாழ்ந்த காலத்துல இருக்கக்கூடிய பிக்குகள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வெவ்வேறு இடங்களுக்கு போய் சொல்லணும். புத்தர் வந்து ஒரு முக்கியமான 4 இடங்கள்னு சொன்னா லும்பினி, அது அவர் பிறந்த இடம். அடுத்தது நேரா அதன் பிறகு புத்தகயா, அங்கதான் அவர் வந்து விழிப்புணர்வு அடைகிறாரு, ஞானம் அடைகிறாரு. அதை விழிப்புணர்வு அடைந்தவுடன் அந்த முதல் பிரசங்கத்தை அவர் வந்து சாரநாத்தில் போய் அந்த 5 சீடர்களுக்கு கொடுக்குறாரு. அது தம்ம
சக்க பவத்தனன்னு சொல்லுவாங்க. அந்த தம்ம சக்கரத்தை சுழல விட்ட முதல் நாள் அது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, பெரும்பான்மையான நாட்களை அவர் வந்து இந்த ஸ்ராவஸ்தி, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஸ்ராவஸ்தியில அனந்த பிண்டிகாவோட தேஜாவன தோட்டத்தில் தங்கியிருக்கும் போது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்போம். அடுத்தது வைஷாலியில இருந்தார், அப்புறம் ராஜ்கர், அப்புறம் சங்கஸ்ஸா. இந்த 4 இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் நடந்தே தான் போவார். எங்கேயும் எந்த ஒரு வண்டியையும் பயன்படுத்துனது கிடையாது. எல்லா இடங்களுக்கும் நடந்தே போவார். அந்த மாதிரி போய் போய் தான் அவருடைய போதனைகளை செஞ்சாரு. கடைசியில குஷி நகரத்துல அவர் வந்து இறந்துடுறாரு. இது வந்து மகா பரிநிப்பானான்னு சொல்றோம். இப்ப இந்த குஷி நகரத்துல அவர் இறக்கும் பொழுதுதான் சுபத்தா அப்படிங்கிறவர் தான் கடைசியா அவர் வந்து சங்கத்துல சேர்க்கிறார். அதாவது இந்த சங்கத்துல சேர்க்கறதே வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர். அவங்க வந்து முதல்ல வந்து இந்த பரிவு ராஜாங்கிற அந்த துறவரம், அதாவது இயல்பு வாழ்க்கை, அதாவது இல்லத்து வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க வந்து துறவியா உள்ள வர்றது அந்த பப்பஜான்னு சொல்றோம். இந்த பப்பஜா உள்ள வந்த பிறகு 4 மாதங்கள் பப்பஜா வந்து ஒரு பிக்குவோட, மூத்த பிக்குவோட அட்டாச் ஆகியிருக்கணும். அந்த மூத்த பிக்குங்கிறது உபாத்தியா, ஆசிரியர். அவருக்கு என்ன தகுதினா அவர் வந்து 10 வருடங்கள் பிக்குகளா இருந்திருக்கணும். அப்பதான் அவர் உபாத்தியா. அவர் கீழே வந்து ஒரு பப்பஜா சேருவார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ட்ரைனிங் 4 மாதங்கள் முடிந்த பிறகு அந்த மூத்த பிக்கு கொண்டு போய் ஒரு சங்கத்துக்கு இவரை அறிமுகப்படுத்துவார். அப்புறம் அந்த சங்கம் வந்து இவருக்கான தகுதிகள் இருந்ததுனால தான் இவரை வந்து பிக்குவாவே அனுமதிப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் ரூல்ஸ் இருந்திருக்கு. இதை எதுக்கு இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்சிவ் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணி முதல் முறையா ஒருத்தர் சேர்க்கப்படுறாருன்னா அவர் வந்து இவர் தான், சுபத்தா. இவர் வந்து புத்தருடைய இறக்கும் தருவாயில கடைசியா உள்ள போயிட்டு புத்தர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறார். அந்த சந்தேகம் ரொம்ப முக்கியம், அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இப்பயும் நான் சொல்றேன். ஏன்னா அது நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, இதுல வந்து புத்தரை வந்து ஞானின்னு சொல்றாங்க, அவர் வேற இன்னைக்கு இறந்துட போறாராம், அதுக்கப்புறம் ஞானியை பார்க்கறதே ரொம்ப சிரமம்னு சொல்றாங்களே, நம்ம போய் ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படின்னு போறாரு. போகும்போது அவருக்கு ஒரு கேள்வி. ஞானி ஞானின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, உண்மையான ஞானி யாரு, எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது? அப்போ சரி, இதை புத்தர்கிட்டயே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போறாரு. போய் அங்க வந்து அனந்தர் அவரை அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் புத்தர் வந்து இவருடைய குரலை கேட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனே அவருக்கு ஒரு பதில் கொடுக்குறார். என்ன பதில் அப்படின்னா, யார் ஞானி யார் ஞானி இல்லை அப்படின்லாம், யார் போலி யார் நிஜம் அப்படின்லாம் ரொம்ப போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம். அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா, யார் ஒருவர் என் வழி மார்க்கத்தை பின்பற்றுறாங்களோ அவங்க தான் ஞானி. நீங்க அவரை வந்து நீ பின்பற்றி போகலாம், அவர் காட்டுற வழியை நீயும் பின்பற்றினா நீயும் வந்து ஞானி ஆகலாம். அப்போ ஒரே ஃபார்முலா தான், என் வழி மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டு அவருக்கு வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகுறாரு சுபத்தா. சுபத்தா கன்வின்ஸ் ஆன உடனே அவர் வந்து சங்கத்துல சேர்த்துக்க சொல்றாரு. சங்கத்துல சேர்க்கணும்னா 4 மாதம் அவர் ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ புத்தர் வந்து அதுக்கு வந்து உயிரோடு இருக்க மாட்டாரு, ஏன்னா இறக்குற கடைசி நாள். அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, அனந்தாவை கூப்பிட்டு அந்த ரூலை வந்து இவர் ஒருத்தருக்காக தளர்த்திடுங்க, இவரை நானே நேரடியா சங்கத்துல அனுமதிச்சதுதான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை அட்மிட் பண்ணிக்கிறாரு. அந்த வகையில் தான் சுபத்தா ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு, புத்தரால் கடைசியாக இணைக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் புத்தர் இறந்துடுறார். இப்போ இப்போ இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ கூட நம்ம நிறைய குழப்பத்தில் ஆளாகிறாங்க. இப்போ பௌத்தம் புதுசாக வரவங்க எதை பின்பற்றுறது, ஆளுகாளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே, எந்த பிக்கு சொல்கிறது கரெக்டாக இருக்குது, ஒருத்தர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, ஒரு விகாரில் இப்படி பண்ணுறாங்க இன்னொரு விகாரில் அப்படி பண்ணுறாங்க, எது வந்து உண்மையான பௌத்தம் எது போலி பௌத்தம், ஒரே குழப்பமாக இருக்குது அப்படி. அதுக்கெல்லாம் புத்தர் கொடுத்த இதே பதில் தான், நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பௌத்தம்ங்கிறது என் வழி மார்க்கம். என் வழி மார்க்கம்னா அந்த அடிப்படையில் பஞ்சசீலத்தை பின்பற்றணும். அதுக்கப்புறம் தியானம், மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க வந்து விழிப்புணர்வு அடைந்து ஒரு ஞானம் பெற்றிருக்கணும். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா என் வழி மார்க்கத்தை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க தான் உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு நீங்க அடையாளம் பண்ணிடலாம். ஸோ இந்த விகார் வந்து நல்ல விகாரம், இந்த விகார் கெட்ட விகாரம்னா அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க போயிட்டு அந்த விகாரை நடத்துபவர்கள் என் வழி மார்க்கத்தை பின்பற்றுறாங்களா உண்மையிலே மனசாட்சிப்படி, அங்க வரவங்களுக்கு என் வழி மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்களா, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக அந்த என் வழி மார்க்கம் புத்தர் கொடுத்த அந்த ஃபார்முலாவை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது சரியான இடம் தான், அது பௌத்தத்தை போதிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நீங்க இணைந்து உங்களை
உங்களுடைய சேவையை நீங்க தொடர்ந்து கொடுக்கலாம். உங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு நீங்க அதை பயன்படுத்தலாம். இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே. அதுக்கப்புறம் புத்தர் இறந்துடுறாரு. இறந்த உடனே இதை வந்து மகா கஷ்யப்பா கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே புத்தர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அவசர அவசரமா ஒரு புத்திஸ்ட் கவுன்சில வந்து கூட்டுறாரு. இந்த புத்திஸ்ட் கவுன்சில் வந்து என்ன அப்படின்னா, எதுக்காக அவர் கூட்டுறாரு அப்படின்னா, புத்தருடைய அந்த போதனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒருமுகப்படுத்தி அதை தொகுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று மாத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற யோசனை அவருக்கு வருது மகா கஷ்யப்பாக்கு. அதனாலதான் அவரை வந்து இந்த பிக்குகள் சங்கத்தின் தந்தைன்னு சொல்றது. அப்போ அவர் அந்த ஐடியா வந்த உடனே அவர் வந்து மன்னர் அஜாசத்து, அப்போ அஜாசத்துவோடைய ஆதரவோட முதல் கவுன்சில கூட்டுறார். இந்த முதல் கவுன்சிலில் என்ன நடக்குது அப்படின்னா 500 அரகத்துகள் சேர்றாங்க. 500 அரகத்துகள்னா விழிப்புணர்வு அடைந்த பிக்குகள். இப்போ பிக்குகள்னா எல்லா பிக்குகளும் விழிப்புணர்வு அடைந்த அரகந்து நிலை அடைந்த பிக்குகள்னு இருக்க மாட்டாங்க. பிக்குகள்லாம் அரகந்து நிலை அடையிறதுக்கான பயிற்சியில் இருக்கிறவங்க எல்லாமே பிக்குகள் தான். அப்போ இந்த 500 அரகந்துகள், விழிப்புணர்வு அடைந்த அரகந்துகள் இணைந்து இந்த முதல் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. இந்த முதல் புத்திஸ்ட் கவுன்சில தலைமை வினா எழுப்புவர், சீஃப் கொஸ்டினர்னு சொல்லுவாங்க. பூச்சக்கர், பூச்சானா பூச்சோ, ஹிந்தியில கூட பூச்சோன்னா கேள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேள்வி கேட்கிறோம். அவர் வந்து தலைமை கேள்வி கேட்கிறவர் பூச்சக்கர். நம்ம கூட பூசகர் அப்படின்னா ஏதோ பூஜை செய்யறவங்க அப்படி கிடையாது. பூச்சக்கர்னா கேள்வி கேட்கறது. ஏன்னா பௌத்தத்துல பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கேள்வி கேட்டு அதுல வந்து சந்தேகத்தை தெளிவடைந்து நம்ம வந்து மைண்ட் கன்வின்ஸ் ஆகி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். இட்ஸ் டாக்டரின் ஆஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்றது. எல்லாத்தையும் தீர விசாரித்து விளக்கமா கேட்டு புரிஞ்சுக்கிறது தான் புத்தருடைய போதனைகளுடைய பண்பே. அதுக்கு பேர் விபஜ்ஜவாதான்னு பேர். விபஜ்ஜவாதா அப்படின்னா எதையும் ஆராய்ந்து கேள்வி கேட்டு வாதம் செய்து அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறது. எதுவுமே அவர் சொல்லிட்டாரு கரெக்டாக தான் பார்க்கும் அப்படின்னு எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த விபஜ்ஜவாதா தத்துவம் தான் பௌத்தம். அப்போ அதில் கேள்வி கேட்கறது, அதனால் பூச்சக்கர். இந்த தலைமை பூச்சகர் யார் அப்படின்னா மகா கசப்பா அந்த முதல் கவுன்சிலில் இருக்கிறார். இவர் இந்த 500 பிக்குகள் என்ன சேர்ந்து அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஜாசத்ருவோட ஆதரவில் இந்த கவுன்சில் நடக்குது. அதில் வந்து உபாலியை கூப்பிட்டு வினய பெட்டக்கா ஃபுல்லாக சொல்கிறாங்க. அவர் வந்து சொல்ல அது சரியா இருக்கிற பட்சத்தில் மீதி 500 பிக்குகளும் அதை மறுபடியும் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து கரெக்டுன்னு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சங்கத்தால். இந்த மாதிரி வினயப்பட்டக்கா முழுவதும் உபாலி சொல்றாரு. அதுக்கப்புறம் சுட்டப்பட்டக்கா முழுவதையும் அனந்தா சொல்றாரு. இப்ப இந்த தொகுப்பு தான் வந்து முதல் கவுன்சில்ல இது வந்து அங்கீகாரம் பெற்று புத்தருடைய ஒரிஜினல் டீச்சிங்ஸா அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இப்ப இந்த கூட்டம் எங்க நடக்குது அப்படின்னா, இது வந்து பீகார்ல இன்னமும் அந்த இடம் இருக்கு. அது பேரு சப்தபன்னி கேவ்ஸ். சப்தபன்னின்னா சப்த மீன்ஸ் 7, 7 இலைகள் குகை அப்படின்னு பேரு. அங்க 6 குகை இருக்கு. அந்த 6 குகைகள்ல தான் இந்த மீட்டிங் அப்ப நடந்திருக்கு. இப்போ புத்தர் இறந்த ஒரு 3 மாதங்கள்ல இந்த கவுன்சில் நடக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில்னு சொல்லுவோம். இப்பயும் பீகார்ல ராஜ்கர்ங்கிற இடத்துல அந்த 6 குகைகள்ல 4 குகை இன்னமும் அதே மாதிரி இருக்கு. 2 குகைகள் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த கவுன்சில் அங்க நடந்திருக்கு. இதன் பிறகு அங்க அப்போ புத்தருடைய ஒரிஜினல் டீச்சிங்ஸ் எல்லாமே தொகுக்கப்பட்டுடுச்சு. அனந்தாவும் உபாலியும் சொல்ல சொல்ல வினயப்பட்டக்காவும் சுட்டப்பட்டக்காவும் தொகுக்கப்பட்டுச்சு. மகா கஷ்யப்பா இதுக்கு தலைமை தாங்குறாரு. இதை தான் எல்லா பிக்குகளும் அடுத்தடுத்து கொண்டு போய் வெவ்வேறு ஊர்களில் அப்ப இருந்து அப்படியே சொல்லிட்டே வராங்க. இன்னமும் எழுத்து வடிவம் கிடையாது, எல்லாமே வாய் வழி வார்த்தையா தான் அப்படியே வருது. அப்புறம் வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எப்போ நடக்குதுன்னா, ஒரு 100 வருஷம் கழிச்சு செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. ஏன் இது நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது இந்த பிக்குகள் மத்தியில. ஒரு சில பிக்குகள் இந்த வினயப்பட்டகால இருக்கிற அத்தனை 227 விதிமுறைகளை எங்களால கடைபிடிக்க முடியாது, ஒரு சில விதிமுறைகள்ல தளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் எழுப்புறாங்க. சரி, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அங்க வந்து 2வது கவுன்சில் நடக்குது. இப்போ வந்து கால அசோகா அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆதரவில் இந்த கவுன்சில் நடக்குது. இதை யாரு கூப்பிடுறாங்க அப்படின்னா, பிக்கு ரெவத்தா. ரெவத்தாங்கிற பிக்கோட அவர் தான் தலைமை பூச்சகர். அந்த கவுன்சிலில் என்ன குரல் எழுப்புறாங்கன்னா, ஒரு சில பிக்குகள் ஒரு 10 விதிமுறைகளுக்கு எதிராக வந்து குரல் எழுப்புறாங்க. அதாவது
உப்பு எடுத்துட்டு போய் சேர்த்துக்கிறது, உணவுல வந்து உப்பு வந்து கூடுதலா சேர்த்துக்கிறத வந்து புத்தர் அனுமதிச்சு கிடையாது பிக்குகளுக்கு. ஏன்னா அவங்க தானமா கொடுக்குற உணவை அந்த வீட்டில் என்ன மாதிரி சமைச்சிருக்காங்களோ அதை அப்படியே தான் சாப்பிடணும் வழி, அது மேல உப்பு சேர்க்கறதுன்னா அது வந்து ஒரு அஹ், உணவு மேல ஒரு பற்று கொண்டு வர்றது. ஸோ அந்த சென்சுவல் பிளஷர், நம்ம அந்த ருசிங்கிற ஒரு இதுக்கு அடிமையாகிற ஒரு பண்பு அதை வந்து பிக்குகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். அதே மாதிரி மதிய நேரத்துக்கு பிறகு சாப்பிட்றது. அப்புறம் வந்து ஒரு தடவை ஒரு கிராமத்துல வந்து தானம் எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அதே இடத்துக்கு போகக்கூடாது. உம், ஒரு தடவை தானம் எடுக்கும்போது அதுக்குன்னு தானம் வாங்குறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா 3 வீடுகளுக்கு மேல அவங்க தானம் எடுக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நாள்ல. அப்புறம் மறுபடியும் அதே 3 வீடுகளுக்கு அங்க போகக்கூடாது. ஒரே நாள்ல திரும்பியும் போய் உணவு வாங்கக்கூடாது, ஒரு தடவை வாங்குறதோட சரி. இந்த மாதிரியான விதிமுறைகள் அதுல எல்லாம் தளர்த்தல் கேட்குறாங்க. அப்புறம் நிறைய அந்த மாதிரி ஒரு 10 ரூல்ஸ், அது வந்து நீங்க டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஆஹ் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தங்கம் வெள்ளி வச்சுக்கிறது, அதாவது பணம் வச்சுக்கிறது. அந்த காலத்துல பணங்கிறது தங்கம் வெள்ளியா தான் இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க கையில வச்சுக்கிறதுல வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து கூடவே கூடாதுங்கிற ரூல்ஸ். இப்போ இதுல அதுக்கப்புறம் அஹ், இந்த கள்ளு கள்ளு குடிக்கிறதுக்கு, அதாவது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிக்கர், அதை வந்து பழரசம். ஆனால் அது வந்து முழு ஒரு லிக்கரா மாறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, இப்போ கள்ளு சொல்றது தான் அந்த கள்ளு அல்லது பதநீர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை குடிக்கிறதுக்கும் அப்புறம் புளிச்ச மோர் குடிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தடை போட்டிருக்காரு. ஏன்னா இதெல்லாமே வந்து நம்மளோட மனநிலையை ஒருமுகப்படுத்தி ஒரு பிக்கு வந்து விழிப்புணர்வு அடைந்த நிலையில இருக்கிறத தவிர்க்கும். அதனால இதை நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது புத்தருடைய போதனைகள். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் சொன்னாருங்கிறதுக்காக அப்படியே ஏத்துக்கிற பழக்கம் வந்து கிடையவே கிடையாது பௌத்தத்துல. ஆனா இந்த பிக்குகள்லாம் என்ன சொல்றாங்க, அவர் தான் டீச் பண்றாருல, நாங்க அதை அப்படியே எடுத்துக்கிறோம், அதை எதுக்கு உட்காந்து நாங்க அலசி ஆராய்ந்து அதுல விவாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த முறையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து இப்ப இந்த மாதிரி பல்வேறு 10 வகையான விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு குரல் வந்த உடனே அதுக்காக தான் இந்த 2வது புத்திஸ்ட் கவுன்சில் கூட்டப்படுகிறது. இந்த ரெண்டாவது புத்திஸ்ட் கவுன்சில்ல என்ன ஆகுதுன்னா, இப்ப இவங்க கேட்ட விஷயத்தை எல்லாத்தையும் எஸ்ஸா அப்படிங்கிற ஒரு சீனியர் பிக்கு, அவர் தான் மூத்த பிக்கு, அவர் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணோன்னே இந்த கூட்டத்தில் வந்து 700 பிக்குகள் கலந்துக்கிறாங்க. முதல் கவுன்சில் 500 பிக்குகள் இருந்தாங்க, இப்போ இந்த 2வது கவுன்சிலில் 700 பிக்குகள் வராங்க. அதனால தான் இதுக்கு பேர் சத்த சத்திகா சங்கீத்தின்னு பேர். 700 சத்தானா 7, சத்திகானா 100, 700 சத்த சத்திகா சங்கீதி சங்கம். அப்ப இந்த 700 பிக்குகளுமே ஒரு மனதாக இந்த 10 விதிமுறைகளை தளர்த்துறதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ண உடனே அங்க மொத்த பிக்குகள்லாம் இதை ரைஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருன்னா வஜ்ஜிய நாட்டு பிக்குஸ். இந்த கவுன்சில் வந்து வைஷாலியில நடக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இப்போ என்ன நாங்கள் சொல்றதை ஏற்றுக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் பிரிஞ்சு போறோம்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பி போய் ஒரு 10,000 சீடர்களை அவங்க ஒன்று சேர்த்து 10,000 பேர் வந்து சேர்ந்து ஒரு தனி கவுன்சிலே போடுறாங்க, போட்டி கவுன்சில் நடத்துறாங்க. இந்த அஹ், இதுக்கு பேர் என்னன்னா 10,000. அங்க வந்து 700 பிக்குகள், இது 10,000 இல்லையா, எண்ணிக்கையில் இது கூடங்கிறதுனால இவங்க அதை வந்து மகா சங்கிகா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க அவங்களே. அப்படித்தான் வந்து மகா சங்கிகான்னு பேர் வருது. அப்போ அந்த 700 பிக்குகள் ஒரிஜினல் இதை வந்து அதை வந்து தளர்த்தாம பிடிவாதமா அதையே அப்படியே இருக வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் வந்து ஸ்தவீரான்னு வைக்கிறாங்க. ஸ்தவீரான்னா விட்டு கொடுக்காம நம்ம ஸ்திரமான நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்தவீரா. ஸோ அப்போ இது வந்து ஓல்டர் பிக்கூஸ், மூத்த பிக்கூஸ், அதனால அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து தேரா. ஸோ தேரவாதா அப்படிங்கிறது அதுல இருந்து தான் வருது. இந்த ஸ்தவீராங்கிறது தான் பின்னாடி தேரவாதாவா மாறுது. இந்த மகா சங்கிக்கான்னு பிரிஞ்சு போனவங்க தான் மகாயானாவா மாறுது. இப்போ மகாயானா தேரவாதா அப்படின்னு 2 பிரிவுகளா பிரியறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது இந்த 2வது புத்திஸ்ட் கவுன்சில் தான் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த 2வது புத்திஸ்ட் கவுன்சில் வந்து முடிஞ்சிடுது. இங்க வந்து 2ஆ பிரியறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா நடந்துருது. ஆனா எஸ்ஸா வந்து அந்த அஹ், புதிய ரூல்ஸை வந்து உள்ள வரவிடாம தடுத்து
புத்தருடைய அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து டீச்சிங்ஸ் திரிபிடகத்தோடைய அசல் தன்மையை மாற விடாம இதுல வந்து எஸ்ஸா பிக்கு தான் காப்பாத்திடுறாரு. அதனாலதான் இதை வந்து இன்னொரு பேர் வந்து இது வந்து யசதேரா மகா சங்கீத்தின், யசதேராவுடைய சங்கம் கவுன்சில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இது நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் அசோகர் வந்து புத்திசம் ஏற்கிறார். அதன் பிறகு அசோகர் வந்து எப்படி புத்திசம் ஏற்கிறாருன்னா, அவருக்கு வந்து உபகுப்தாங்கிற ஒரு பிக்கு அவர் தான் வந்து தம்மத்தை போதிக்கிறாரு. அந்த போதிச்சாலுமே அவரே விபாசனா பண்றாரு அசோகர். அவர் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிறாரு. அசோகருமே அரகந்த நிலையை அடைகிறார். இது வந்து ராஜஸ்தான்ல பைரத்துங்கிற இடத்துல தான் அசோகர் வந்து தம்மம் கத்துக்கிறார் உபகுப்தா கிட்ட. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அசோகர் வந்து பௌத்தத்தின் மேல வந்து மிகுந்த ஆர்வம் கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் வந்து எல்லா இடங்களுக்கும் பௌத்தத்தை பரப்புறாரு. அப்போ அந்த மாதிரி பரப்புனதுல இலங்கை வந்து இலங்கைக்கு அனுப்புறாரு. அப்ப இந்த அசோகர் காலத்துல வந்து ஒரு 3வது புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. இதுக்கு யாரு தலைமை தாங்குறான்னா, மொகாலிபுத்தா திஸ்ஸா அப்படிங்கிற பிக்கு வந்து தலைமை தாங்குறாரு. இதுல என்ன அப்படின்னா, இதனுடைய எய்ம் ஒவ்வொரு புத்திஸ்ட் கவுன்சிலுக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கும். முதல் சங்க கவுன்சில் எதுக்காக கூடுச்சுன்னா, புத்தர் இறந்துட்டாரு, அப்போ அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் வீணா போயிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம தொகுத்துக்கணும் அப்படிங்கிறது முதல் கவுன்சிலோடைய நோக்கம். 2வது கவுன்சிலோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, புத்தருடைய போதனைகள்ல இருந்து எதிர்த்து ஒரு சிலர் வந்து அதை டைல்யூட் பண்றாங்க, நீர்த்து போக செய்யறாங்க, அதை நம்ம மறுபடியும் ஒரிஜினாலிட்டி அதனுடைய அசல் தன்மை மாறாம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து 2வது கவுன்சில் வந்து ரேவதா தலைமையில எஸ்ஸா வந்து அவர் கொண்டு வரார். அடுத்தது 3வது கவுன்சில் அசோகர் காலத்துல எதுக்கு நடக்குதுன்னா, இந்த டைம்ல இந்த பிக்குகள் சங்கத்துல நிறைய பேர் வந்து போலி பிக்குகள் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா மன்னருடைய ஆதரவு கிடைக்குது, அங்க வந்து ரொம்ப நல்லா சொகுசா வாழலாம், மக்கள்லாம் நமக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சுயநலத்துக்காக நிறைய பிக்குகள் வந்து சங்கத்துல சேர்ந்துடுறாங்க. இதை வந்து மன்னர்களுடைய காதுக்கு போகுது. அசோகர் வந்து அவரே ஒரு அரகந்த நிலை அடைந்தவர் இல்லையா, ஸோ அதனால அவருக்கு வந்து இதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சிடுது. உடனே அவர் கவுன்சிலை கூப்பிடுறாரு. இந்த கவுன்சிலுக்கு வந்து மொகாலிபுத்தா திஸ்ஸா அப்படிங்கிற பிக்கு வந்து தலைமை தாங்குறாரு. இதனுடைய நோக்கம் வந்து புத்தருடைய போதனைகளை எதிர்த்து சுயநலத்துக்காக ஒரு சில மாங்குகள் வந்து அதை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் வந்து பார்க்கும் பொழுது இந்த மகா சங்கிகா பிக்குகள் தான் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீக்கிட்டு, டோட்டலா நீக்கிட்டு, ஸ்தவீரவாத அதாவது அந்த மூத்த பிக்குகள் தேரவாத பிக்குகள் அவங்கள மட்டுமே சங்கத்தை வந்து ஒரிஜினலா மெயின்டைன் பண்றாரு. இதுதான் வந்து 3வது கவுன்சில். இந்த 3வது கவுன்சில்ல எல்லா பிரிவினைகளும் அழிக்கப்பட்டு மறுபடியும் புத்த சங்கம் வந்து ஒரு யுனைட்டடா ஒரே சங்கமா மறுபடியும் அசோகர் கொண்டு வந்துடுறாரு. இதுதான் வந்து இந்தியாவில் நடந்த கடைசி புத்த கவுன்சில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அசோகருடைய டைம்ல பௌத்தம் வந்து ஃபுல்லா இந்தியா முழுவதும் பரவுது. புத்தருடைய அஸ்தி வந்து இருக்கு, அது வந்து அசோகர் கிட்ட கிடைக்குது. அவர் அசோகர் என்ன பண்றாரு, அது 84,000 பிரிவா பிரிச்சு 84,000 இடங்கள்ல புத்தருக்கு வந்து ஸ்தூபிகள் அமைச்சு பௌத்தத்தை பரப்புறாரு. 84,000 அப்படிங்கிற நம்பர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 82,000 சுட்டாக்கள் வந்து புத்தருடையது, 2,000 சுட்டாக்கள் வந்து அவருடைய மூத்த பிக்குகள் சேர்த்தது, ஆக மொத்தம் திரிபிடக்கால 84,000 சுட்டாக்கள் கொண்டது தான் திரிபிடக்கா. அப்ப அதை மையப்படுத்தி தான் 84,000 சின்ன சின்ன பிரிவுகளா பிரிச்சு அந்த புத்தருடைய அஸ்திகளை அதை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்தூபி பண்ணி பரப்புறாரு. அது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல கல்வெட்டுகள்ல இதனுடைய அடையாளங்கள் தெரியுது. ஆனாலும் இப்போ அசோகர் காலத்து வரைக்கும் கூட திரிபிடகம் வந்து எழுத்து வடிவம் கிடையாது, இன்னமும் அது பேச்சு வடிவத்தில் தான் இருக்கு. ஆனா கல்வெட்டுகள்ல வந்து திரிபிடகத்தை கல்வெட்டா பொறிக்கல, ஆனா கல்வெட்டுகள்ல அசோகருடைய ஆட்சி காலம், அவர் பௌத்தத்துக்கு செய்தது, ஸ்தூபிகள் அமைச்சது, அது போன்ற விஷயங்களை நம்ம வந்து கல்வெட்டுகள் தெரியலாம். இதுதான் வந்து இந்த ராக் எடிக்ட்ஸ் ஆஃப் அசோகான்னு சொல்லுவோம். பெரிய மேஜர் ராக் எடிக்ட்ஸ், மைனர் ராக் எடிக்ட்ஸ், அப்புறம் வந்து பில்லர் எடிக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ மேஜர் ராக் எடிக்ட்ஸே 10 இருக்கு வெவ்வேறு இடங்கள்ல. அப்புறம் மைனர் ராக் எடிக்ட்ஸ் வந்து ஒரு 18, பில்லர் ராக் எடிக்ட்ஸ் வந்து ஒரு 9. ஸோ இப்போ இதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து அசோகருடைய காலத்திலையும் பௌத்தம் எப்படி இருந்ததுங்கிற நிறைய விஷயங்கள் தெரியுது. அதுக்கப்புறம் அசோகர் காலத்துல புத்திசம் வந்து வெளிநாடுகளுக்கும் பரவுது, நிறைய நாடுகளுக்கு அனுப்பி விடுறாரு. 9 இடங்களுக்கு வந்து தம்ம தூதர்களை அனுப்புறாரு.
இந்த தம்ம தூதர்கள் அனுப்புறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து பௌத்தம் தெரியுது அப்படின்னா அது அசோகரால மட்டும்தான். இல்லைன்னா அது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருக்கும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ அசோகர் காலத்துல அது வந்து இந்த கவுன்சில்ல இருக்கக்கூடிய இந்த புல்லுருவிகள் எல்லாம் நீக்கிட்டு ஒரிஜினலான அசலா புத்தர் சொன்ன போதனைகளை சுயநலம் இல்லாம யாரெல்லாம் வந்து பின்பற்றாங்களோ அந்த எண்வழி மார்க்கத்தை உண்மையிலே பின்பற்றக்கூடிய பிக்குகளை மட்டும் கொண்ட ஒரு சங்கத்தை உருவாக்கிறார். இந்த சங்கத்துல இருந்து உடனே அசல் பௌத்தம் வந்து வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஆஹ் தம்ம தூதர்களை அனுப்புறாரு. அதுல மிக முக்கியமா நான் ரெண்டு விஷயம் சொல்வேன். ஒன்று வந்து பர்மாக்கு அனுப்பின பிக்குகள் சோனா அண்ட் உத்தரா. இன்னொன்று வந்து இலங்கைக்கு அவருடைய பையனை அனுப்புறாரு மஹிந்தா. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அது வரைக்கும் பேச்சு வடிவில் இருந்த அந்த புத்தரின் போதனைகள் இப்பதான் எழுத்துக்களா மாறுது. ஸ்ரீலங்கால ஓலைச்சுவடிகளா மாறுது. இங்க பர்மாக்கு அனுப்பின அந்த சோனா அண்ட் உத்தரால பர்மால கல்வெட்டுகளா மாறுது. அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடி மாறினது தான் ரைஸ் டேவிட்ஸுங்கிற ஒரு பிரிட்டிஷ் நபரால் கண்டெடுக்கப்பட்டு அதன் பிறகு அது அச்சு வடிவம் கொண்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் பல்வேறு மொழிகள்ல புத்தருடைய போதனைகள் உலகெங்கிலும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்த ஓலைச்சுவடிகள் தான். இப்போ அந்த ஓலைச்சுவடி அங்க போனதுக்கு காரணம் வந்து நம்ம அசோகர் காலத்துல மஹிந்தா அவங்க அனுப்பிச்சது தான். அப்பதான் அந்த ஒரிஜினல் புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் வந்து அங்க போகுது. இப்போ இது தவிர நிறைய இடங்களுக்கு வந்து பௌத்தத்தை புத்தர் கால அசோகர் காலத்துல பரவினாங்க. அப்ப அதுல இது வந்து மஹிந்தா இலங்கைக்கு போகின ஒரு அடையாள ஓவியம் இது. அப்ப கூட அங்க புத்தருடைய சிலை கிடையாது அசோகர் காலத்துல. அந்த பௌத்த அடையாளம் வந்து அரச மரம் தான். அரச மரம் இல்லைன்னா தம்ம சக்கரம் இல்லைன்னா புத்தருடைய பாதம். இது மூணு தான் வந்து அடையாளமா எடுத்து போவாங்க. ஸ்தூபிகள் கட்டுவாங்க, புத்தருடைய அஸ்தி இருக்கும், ரெலிக்ஸ். இந்த ஸ்ரீலங்கால வந்து அடுத்தது வந்து சங்கமித்திரையும் அனுப்புறாரு. முதல்ல வந்து மஹிந்தா தான் போறாரு, அதுக்கப்புறம் சங்கமித்திரையும் போறாங்க. ஆஹ் ரெண்டு பேரும் போய் அங்க வந்து பிக்குகள் சங்கம் பிக்குணிகள் சங்கத்தை உருவாக்குறாங்க. இது ஒரு பௌத்த வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து இது. ஸ்ரீலங்கால போய் பௌத்தம் அப்பதான் ஒரிஜினல் புத்திசம் அங்க போகுது. அப்புறம் இந்த அஹ், ரெண்டு பேர் சோனா அண்ட் உத்தரா, இவங்க ரெண்டு பேரும் பர்மாக்கு அப்ப பேர் வந்து சுவர்ண பூமி, கோல்டன் பிளேஸ்ன்னு பேர். சுவர்ணன கோல்டு, சுவர்ண பூமிக்கு அனுப்பி விடுறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு போனவங்க வந்து மஹிந்தா அண்ட் அசோகருடைய பெண் வந்து சங்கமித்தை. ஆக்சுவலி சங்கமித்தை வந்து திருமணமாகி குழந்தை எல்லாம் இருக்கு. மஹிந்தா வந்து ஸ்ரீலங்காவுக்கு முதல் முறை பிக்குவா போறாரு. அங்க போயிட்டு அங்க வந்து பெண்களும் பிக்குணிகளா மாறுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து தகவல் அனுப்புறாரு சங்கமித்திரைக்கு. சங்கமித்திரை அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு அவங்களும் பிக்குணியா மாறி அப்புறம் அங்க போறாங்க. அப்போ வந்து பியாதசி திஸ்ஸா அப்படிங்கிற மன்னர் தான் பௌத்தத்துக்கு அங்க ஆதரவு தெரிவிக்கிறாரு. புத்தருடைய அந்த ஸ்தூபிகள் அங்க வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு இடையில ஃபோர்த் கவுன்சில்னு ஒன்று நடக்குது. இது இது வந்து ஸ்ரீலங்கால. இப்போ இந்த ஸ்ரீலங்கால நடக்கிறது தான் நான்காவது புத்த கவுன்சில். இது வந்து ஆல்மோஸ்ட் புத்தர் இறந்து ஒரு 500 வருடங்கள் ஆயிடுது இந்த டைம்ல. இங்க ஒரு கிங் வந்து வட்டகாமினியோடைய தலைமையில அப்போ வந்து மகாரகிதா, வெனரபிள் மகாரகிதா பிக்குவோட தலைமையில இது நடக்குது. 500 பிக்குகள் இதுல கலந்துக்கிறாங்க. திரிபிட்டக்காவை வந்து அப்படியே மனப்பாடமா தெரிஞ்ச 500 பிக்குகள். இந்த டைம்ல தான் அதை வந்து ஓலைச்சுவடியா எழுதுறாங்க. ஏன் இந்த டைம்ல ஓலைச்சுவடியா எழுதுறாங்க அப்படின்னா, எதுக்காக இந்த கவுன்சில்? ஏன்னா நான் ஒவ்வொரு கவுன்சிலும் ஒரு ஒரு நோக்கத்தோடு கூடப்படுது இல்லையா? இந்த நான்காவது கவுன்சில் என்ன நோக்கத்தோடு கூடப்படுது அப்படின்னா, அப்போ வந்து அங்க பௌத்தம் அழிக்கக்கூடிய மன்னர்களின் படையெடுப்பு நடக்குது. ஒரே போர், பஞ்சம், நிறைய பிக்குகள் இறந்து போறாங்க. இப்போ இந்த மனப்பாடமா வச்சிருக்கக்கூடிய பிக்குகள் செத்து போயிட்டாங்க அப்படின்னா இது அவ்வளவுதான் போயிடும் அப்படிங்கிறதுக்காக உடனே அதை என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஓலைச்சுவடியா எழுதுறாங்க. ஒவ்வொரு சுட்டாவையும் ஓலைச்சுவடியில எழுதிட்டு அதை வந்து 100 தடவை அதை மறுபரிசீலனை பண்றாங்க. அதாவது 100 பிக்குகள் அதை சரிபார்க்கறாங்க. சரிபார்த்த பிறகுதான் அந்த ஓலைச்சுவடிகளை ஒரு நிறைய காப்பீஸ் எடுக்கிறாங்க. காப்பீஸ் எடுத்து ஒரு காப்பியை அங்கே ஸ்ரீலங்காவில் வச்சுட்டு இன்னொரு காப்பியை பிற இடங்களுக்கு அனுப்புறாங்க. அதுல ஒரு காப்பி தான் இதுக்கு போகுது, பர்மாவுக்கு போகுது. இந்த ஃபோர்த் கவுன்சில் தான் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா எழுத்து ரூபத்துல ஓலைச்சுவடியா மாறுது. அதுக்கப்புறம் இந்த ஓலைச்சுவடி பர்மாக்கும் போகுது.
அங்க வந்து தம்மதர்சி அப்படிங்கிற ஒரு பிக்கு வந்து அதை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்றாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அனிருத்தா மன்னர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இது வந்து பர்மாலயே அது வந்து ப்ரிசர்வ் செய்யப்படுகிறது. இதுக்கு இடையில ஃபோர்த் கவுன்சில் வந்து ஒரு போட்டி கவுன்சில். ஆக்சுவலா இப்போ 4வது புத்த கவுன்சில் வந்து ஸ்ரீலங்காவில் தான் நடக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த மகா சங்கிகா பிக்குகள் பிரிஞ்சாங்க பாருங்க, அவங்க வந்து மகாயான பிக்குகள்னு அவங்க வந்து ஒரு பெரிய குரூப்பை உருவாக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து பௌத்த அசோகர் காலத்தில் அது எல்லாத்தையும் உடைச்சி ஒரே கவுன்சிலை உருவாக்கி இருந்தவர். அசோகர் காலத்துக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகாயான பிக்குஸ்கள் வந்து இன்னொரு கவுன்சிலை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து காஷ்மீர்ல அவங்க தனியா ஒரு கவுன்சில் போட்டாங்க. அந்த இடத்துலயும் இந்த தேரவாத பிக்குகள் போய் கடுமையான வாக்குவாதம் செய்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாயானா புத்திசம் வந்து மன்னர்களுடைய ஆதரவோட அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அங்கதான் வந்து கனிஷ்கர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு மகாயான பிக்குஸ். அப்பதான் முதல்ல வந்து புத்தருக்கு சிலைகள் வடிக்கப்படுகிறது. அப்ப அந்த 10 ரூல்ஸ் வயலேட் பண்ண போறா அதுல முதல்ல இவங்க தங்கம் வச்சுக்கலாம், நிறைய ரூல்ஸை வந்து டைல்யூட் பண்ணிடுறாங்க மகாயான பிக்குஸ்ல. அப்போ வந்து கோல்டு வச்சுக்கலாம்னு சொல்றது. அப்புறம் அரஹந்த் நிலையை அடையிறதுக்கு முன்னாடி போதிசத்துவருங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்றது, அரஹந்த் நிலையை அடையாம போகிறது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை வந்து மகாயான பிக்குகள் கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து 4வது கவுன்சில்னு அவங்களா ஒரு போட்டி கவுன்சில் உருவாக்குறாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து வரலாற்றில் பார்க்கும் பொழுது 4வது கவுன்சில் இலங்கையில நடந்ததாகவும் அடுத்தது 5வது கவுன்சில் பர்மால நடந்ததாகவும் தான் வருது. இந்த 4வது கவுன்சில் இடைச்செருகல் செய்யப்பட்டு அது ஒரு ஒரு சில இடங்கள்ல அதுக்கான குறிப்புகளும் இருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுது. புத்தரை வந்து ஒரு கடவுள் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறாங்க. இங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட் நடக்குது இந்த 4வது கவுன்சில்ல மகாயான புத்திஸ்ட் பண்றது தான். இங்க வந்து இந்த தேரவாத பிக்குஸ் வந்து அதுக்கு கடுமையாவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை வந்து சர்வாஸ்திவாத சிந்தனை உள்ளவர்கள். அதுல வந்து தேரவாதால வர்றதுதான் சர்வாஸ்திவாதா, மூல சர்வாஸ்திவாதா, அந்த மாதிரி பிரிவுகள். இப்போ இந்த 4வது கவுன்சில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கவுன்சிலா தான். ஏன்னா 2 இடத்துல நடந்திருக்கு. ஒன்று வந்து தேரவாதா சிந்தனை, புத்தருடைய அசல் ஒரிஜினல் டீச்சிங்ஸ் வந்து ஸ்ரீலங்காலையும், அதுக்கு போட்டியா உருவானது நம்ம இந்தியாவில் காஷ்மீர்ல கனிஷ்கருடைய தலைமையிலையும் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்த குப்தர்கள் இவங்க பீரியட்ல எல்லாமே வந்து மகாயான புத்திசம் தான் வந்து இங்க ப்ரொமோட் பண்ணப்படுகிறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வளர்ந்தது எல்லாமே மகாயான புத்திசம். அது வந்து புத்தருடைய நிறைய கொள்கைகள்ல வந்து தளர்த்தி அதை வந்து மாற்றம் செய்து பிக்குகள் வந்து புத்தரை வந்து கடவுளா மாத்துறது. அந்த இடங்கள்ல தான் மறுபிறப்பு, கர்மா, இது மாதிரி விஷயங்கள்ல பிராமணிய தத்துவம் நிறைய உள்ள வருது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிராமணர்கள் தான் இந்த மகாயான புத்திசம் தோற்றுவிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, தேரவாதால இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஸ்தவீரவாதா மூத்த பிக்குகள் வந்து ஒரிஜினல் புத்தருடைய டீச்சிங்கை கொண்டு வந்தது பாலி மொழியில இருக்கு. ஆனா மகாயான புத்திஸ்டோட லிட்ரேச்சர் எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கு. அப்ப அந்த காலத்துல சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க பிராமணர்கள் மட்டும்தான். அப்ப பிராமணர்கள் மட்டும் தெரிஞ்ச ஒரு மொழியில ஒரு பௌத்த நூல்கள் உருவாகி இருக்கு அப்படின்னா அங்க அங்க வந்து பிராமணர்கள் உருவாக்கப்பட்டதுதான் அந்த மகாயான புத்திசம். அதனால்தான் அது வந்து சமஸ்கிருதம் தான். அதுல மகாயான லிட்ரேச்சர் எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கும். அதுக்கு பேருமே வந்து ஆகமாஸ்னு இருக்கும். அது வந்து நெகாயாஸ்னு இருக்காது, ஆகமாஸ்னு இருக்கும். அதுல தான் நிறைய திரிவுகள் வந்துச்சு. இப்ப நான் ஏன் இவ்வளவு டீட்டெயில்ஸா சொல்லிட்டு இருக்கேன் இதுல அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி ஒரு பௌத்தத்துல இவ்வளவு கன்ஃபியூஷன் வருது, ஏன் வந்து மறுபிறப்பை பத்தி ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த வரலாறு தெரியணும். அப்போ இந்த மகாயான புத்திசம் உள்ள நுழைஞ்சு பிராமணிய சிந்தனைகளை சமஸ்கிருதத்துல உள்ள கொண்டு வந்து எழுதி வைக்கும் பொழுது அங்கதான் அதனுடைய திரிவு வந்து முதல்ல ஆரம்பிக்குது. அப்ப இது வந்து புத்திஸ்ட் கவுன்சில் உடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து 5வது புத்திஸ்ட் கவுன்சில். இந்த 5வது புத்திஸ்ட் கவுன்சிலில் வந்து 2400 புக்குகள் கலந்துக்கிறாங்க. இது வந்து பர்மால இருக்கக்கூடிய மன்னர் மின்டான் மின் அந்த அவருடைய ஆதரவுல பிக்குகளுடைய தலைமையில் அது நடக்குது. இங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அவங்க கிட்ட ஓலைச்சுவடியிலையும் இருக்கு, ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கக்கூடிய ஓலைச்சுவடியிலும் இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அதை கல்வெட்டில் மாத்துறாங்க. இப்போ இந்த கவுன்சில் எதுக்கு கூடணும் 1800களில் அப்படின்னா, இப்போ வந்து பிரிட்டிஷோடைய தாக்குதல் நடக்குது. அங்கங்கே பிரிட்டிஷோட காலனிஸை பிடிச்சி வச்சுக்கிறாங்க.
அப்போ பிரிட்டிஷோட படையெடுப்பு வரும்போது எங்க பௌத்தத்தை அவங்க அழிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து போய் பர்மால என்ன பண்றாங்க, அதை வந்து கல்வெட்டா மாத்துறாங்க. இந்த கல்வெட்டா மாற்றும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்பிள்ல, இந்த மார்பிள் கல்லுல வடிச்சு தங்கத்துல அது வந்து அந்த கோட்டடா எழுத்துக்களை வந்து தங்க எழுத்துக்களை பொறிச்சிடுறாங்க. இத வந்து இதுதான் அந்த வந்து அந்த மார்பிள் எழுத்துக்கள். ஒவ்வொரு மார்பிள் ஸ்லாப்லையும் 80ல இருந்து 100 வரிகள்ல இருக்கும் ஒவ்வொரு சைடும். அதுக்கு வந்து தங்க முலாம் போடுறாங்க. இந்த மாதிரி 729 ஸ்லாப்ஸ் கல்வெட்டுகள் உருவாகுது. இந்த ஒவ்வொரு கல்வெட்டையும் என்ன பண்றாங்க, ஒரு சின்னதா ஒரு கோபுரம் மாதிரி கட்டி அதுக்குள்ள வச்சிடறாங்க ஒவ்வொரு கல்வெட்டும். அந்த மாதிரி 729 கல்வெட்டுகளும் குட்டி குட்டி கோபுரங்களா இந்த இடத்துல இருக்கு. குதோடா பதோடா இது பேரு, மாண்டலே, பர்மா, மியான்மார். அங்க வந்து அந்த ஃபுல்லா குட்டி குட்டியா தெரியுது எல்லாமே ஒரு ஒரு சின்ன சின்ன கோபுரம். அந்த ஒவ்வொரு கோபுரத்துக்குள்ளேயும் ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டுல இந்த பக்கம் 100 லைன், அந்த பக்கம் 100 லைன், அந்த மாதிரி ஆகும்போது 729 இவ்வளவும் சேர்ந்தது தான் திரிபிடகம். ஆக்சுவலா திரிபிடகத்தை அப்படியே ஒரு புக்கா பார்க்கணும்னா இங்க இந்த குத்தோடா பக்கோடால போய் ஒரு பெரிய இத உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்தகம்னு சொல்லலாம் இதை. அவ்வளவும் அங்க இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன கோபுரமும் ஒரு ஒரு பக்கம், ஒரு அந்த புக்கோட ஒரு ஒரு பேஜ்னு எடுத்துக்கலாம். இதை வந்து கல்வெட்டுகளா பொறிச்சிடறாங்க குத்தோடா பக்கோடா. இதன் பிறகு 6வது கவுன்சில் நடக்குது. 6வது கவுன்சில் வந்து மறுபடியும் பர்மால தான் நடக்குது. இது 1954ல இருந்து 56 வரைக்கும் 2 வருஷம் தொடர்ந்து நடக்குது. இந்த கவுன்சில்ல தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரும் கலந்துக்கிறாரு. இந்த கவுன்சில் எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பௌத்த நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய தீப்பெட்டக்காவை கொண்டு வர சொல்லி அதை கம்பேர் பண்றாங்க. அது ஃபுல்லா எல்லாமே ஒரிஜினலா இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லாமே அச்சில் ஏற்றப்படுகிறது. இப்போ அதுக்கு முன்னாடியே ரைஸ் டேவிட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இலங்கையிலிருந்து அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு போய் அவர் அச்சில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த 6th கவுன்சில் 1954 to 56 நடந்த பிறகு பர்மா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதை வந்து அங்க அவங்களுடைய நாட்டில் அது வந்து பாலிலையும் பர்மா லாங்குவேஜ்லையும் அதை அச்சில் ஏற்றுறாங்க. இப்படிதான் வந்து திருப்பிட்டக்கா வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த 6வது கவுன்சில்ல எல்லா நாடுகள்ல இருந்தும் அந்த திரிபிடத்தை கொண்டு வர சொல்றாங்க. இந்த பௌத்த நாடுகள் எல்லாமே அந்த ஓலைச்சுவடி, இலங்கையில எழுதின ஓலைச்சுவடி இவ்வளவு நாடுகளுக்கு அனுப்பிடுறாங்க இலங்கை பிக்குகள். ஒன்று பர்மாவுக்கு போகுது, பர்மாவுக்கு போனது தான் வந்து கல்வெட்டா மாறுது. அந்த கல்வெட்டா மாறல இருக்கிறத வந்து 6வது புத்திஸ்ட் கவுன்சிலுக்கு பிறகு அதை அச்சில் ஏத்துறாங்க. அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள் போனது வந்து தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், பங்களாதேஷ், இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் இருக்கு. அவங்க வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த 6வது கவுன்சில்ல கொண்டு வராங்க. எல்லா நாடுகளும் அவங்க திரிபிடகத்தை கொண்டு வருது. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. இந்தியாவில் திரிபிடகம் சுத்தமா அழிஞ்சிருச்சு. இந்தியா மட்டும்தான் அந்த 6வது புத்திஸ்ட் கவுன்சில்ல தன்னுடைய திரிபிடகம் இல்லாம போனது. ஆனா இந்தியா தான் பௌத்தத்தை கொண்டு வந்தது. புத்தர் வாழ்ந்த இந்தியாவில் திரிபிடகோட காப்பி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா என்ன ஒரு கம்பாரிசன் பார்த்தானா, அடிப்படையில வந்து நிறைய அடிப்படை கருத்துக்கள்ல வந்து இந்த எல்லா திரிபிடகமும் ஒன்னாதான் இருந்தது. இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் திரிபுகள் மட்டும் இருந்தது. இதன் பிறகுதான் அது வந்து 2500வது புத்த பூர்ணிமா நாளா அப்போ கொண்டாடுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து எழுத்து வடிவுக்கு வந்ததுதான் பௌத்த போதனைகள். அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கவங்க பேர் என்ன அப்படின்னா பானகர்கள்னு பேர். பானகர்கள். அதுல வந்து பானகர்கள்ல நிறைய பிரிச்சிருப்பாங்க. வந்து திக்க நிக்காய பானகர்கள், மஜ்ஜிம நிக்காய பாணர்கள், சம்யுக்த நிக்காய பானகர்கள். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த தொகுப்பை மட்டும் பிரிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் ஒரே ஆள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ பிரிவுகள்ல இருக்கும். அப்போ அந்த பிக்குகள்லேயே பல்வேறு பிரிவினர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து திக்க நிக்காய ஞாபகம் வச்சுப்பாங்க, ஒருத்தர் மஜ்ஜிமம். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளுடைய முன்னோர்களால, பிக்குகளால இந்த விஷயம் நமக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ இதுக்கான ஆதாரம், இந்த பானகர்கள் இருந்ததுக்கான ஆதாரம் நம்ம ஸ்தூபிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்தூபிகள், அதாவது 2ஆம் நூற்றாண்டு பிசி, பொது யுகத்திற்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டு, அந்த அவ்வளோ பழமை வாய்ந்த ஸ்தூபிகள்ல இதற்கான ஆதாரங்கள் இருக்கு. இலங்கையில் இருக்கக்கூடிய கேவ் கல்வெட்டுகள், குகையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இந்த மாதிரி பானகர்கள் இப்படி தனித்தனியாக ஞாபகம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து செவி வழியா வர்றதுனால, அதனாலதான் இந்த பிழைகளும் திரிபுகளும் வருது. ஸோ இந்த திரிபுகள் வர்றதுக்கு 2 முக்கிய காரணமா நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து
இதெல்லாமே வாய் வழி வார்த்தையா வந்ததுனால அங்கங்க அவங்கவுங்க மறந்து போய் அல்லது வெளியில இருக்கக்கூடிய பிற தத்துவங்கள்ல இருந்து கொஞ்சம் அதுக்குள்ள தன்னையும் அறியாமல் சேர்த்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பிழை. இன்னொன்னு என்னன்னா, வேணும்னே அது வந்து தவறு. எதுக்காக அப்படின்னா, பிராமணர்கள் வந்து மகாயான பௌத்தத்தை முன்னெடுத்து அவங்களுடைய அஹ், தத்துவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பௌத்தத்தின் தத்துவத்துக்குள்ள செருகிட்டாங்க, இடைச்செருகல் செய்தது. அது வேணும்னே செய்யறது. இப்போ இந்த ரெண்டுனால தான் வந்து பௌத்தத்துல இந்த கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வருது. இப்போ இது வந்து புத்தர் காலத்திலே கூட இந்த மாதிரி பிழைகள் நடந்தது. அதுல வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அலகத்துப்பமா சுட்டா, மகா கம்ம விபங்க சுட்டா, கன்னகத்தல சுட்டா, மகா தன்ஹ சாங்கிய சுட்டா, ஜீவக சுட்டா அப்படின்னு நிறைய சுட்டாக்கள்ல நமக்கு வந்து புத்தர் காலத்திலேயே ஆஹ் இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தப்பு தப்பா போய் பிக்குகள் சொல்லும்போது உடனே புத்தர் அவங்களை கூப்பிட்டு அதை சரி பண்றார், கரெக்ட் பண்றார். ஆஹ் இந்த சுட்டாக்களை வந்து நம்ம கொஞ்சம் விளக்கமா பின்னாடி பார்க்கலாம். அதுல அழகத்துவம் சுட்டாங்கிறது வந்து பாம்பை அடையாளப்படுத்தி ஒரு சுட்டா அது. இதை வந்து இப்போ நம்ம இந்த வாரம் நிறைவு பகுதிக்கு வரோம். ஸோ அடுத்த வாரத்தில் நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ புத்தர் வாழ்ந்த காலத்திலேயே நிறைய தவறுகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ பிக்குகளே போய் புத்தர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தவறாக சொல்கிறாங்க. அந்த பிக்குவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா பிக்குகள் முன்னிலையிலையும் அதில் இருக்கக்கூடிய தவறை விளக்கி புத்தர் வந்து விளக்கம் சொல்லுவார். இப்போ இந்த மாதிரியான பிக்குகள் காலத்திலையும் சரி, அதுக்கப்புறம் இந்த மகாயான தத்துவங்கள் உள்ள நுழைஞ்சதுனாலையும் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய பிழைகள் வந்து உள்ள இடத்துல வந்துடுது. அதுலயும் என்ன அப்படின்னா, மிக முக்கியமா நமக்கு வந்து இந்த கம்மா, மறுபிறப்பு, இந்த அஹிம்சா, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து நிறைய ஓவர்லேப் பௌத்தத்திலையும் பிற தத்துவங்களையும் இருக்கக்கூடியது வந்து இடையில மிக்ஸ் ஆயிடுது. ஏன் அப்படின்னா, பிராமணிய தத்துவத்திலையும் இதே மாதிரி இருக்கு. கர்மா அவங்களும் சொல்றாங்க, மறுபிறப்பு சொல்றாங்க, அவங்களும் வந்து கொல்லாமை சொல்றாங்க. அப்ப அதுல அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்க அப்படிங்கிறது பௌத்தத்துல வந்து உள்ள இந்த பானகர் மூலமா உள்ள வந்து சொருகப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தரும் தம்மம்ல இந்த பகுதியில நமக்கு சொல்றாரு. அதனால பௌத்த நூல்கள்ல குறிப்பிட்டுள்ளவற்றை அப்படியே நம்ம புத்தரன் வார்த்தைகளா எடுத்துக்கிறதா இருந்தா நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டு இது நடந்திருக்கு. ஒண்ணு எதேச்சையாக பிழைகள் நடந்துக்கலாம். இன்னொன்று வந்து வேண்டுமென்றே பிராமணிய தத்துவத்தினால மகாயான பௌத்தத்தின் மூலம் பௌத்தத்துக்குள்ள சொருகப்பட்டிருக்கு. இது ரெண்டையும் நம்ம எச்சரிக்கையா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தரம் தம்மம் புத்தகத்துல சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். 3 வழிகள் சொல்றாரு. அந்த 3 வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ இத்துடன் இந்த அடுத்த வாரத்துல நான் அந்த 3 வழிகளை, ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப கூட நம்ம பார்க்குறோம் நிறைய வாட்ஸ்அப்ல வந்து புத்தருடைய படம் போட்டிருக்கோம். ஆனா புத்தருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத வாக்கியங்கள் இருக்கும். அப்போ இதை நம்ம பார்க்கும்போது சாதாரண பௌத்தத்தை பத்தி தெரியாதவங்க, புதுசா பௌத்தத்துக்குள்ள வந்தவங்க, ஐயோ பௌத்தமும் இதுதான் சொல்லுதா, நான் வேற இல்லை நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பௌத்தத்தின் மேல ஒரு பிடிப்பு இல்லாம போயிடுது. இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, "ஓ, பௌத்தமும் இதுதான் சொல்லுதா, அப்புறம் நான் எதுக்கு பௌத்தத்துக்கு வந்து பௌத்தத்தின் மேல ஒரு வெறுப்பு வருது." அதனால தான் நிறைய பேர் பௌத்தத்தை விமர்சிக்கிறது. இப்ப நிறைய ஒரு கம்யூனிச சிந்தனை உள்ளவர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், அவங்க வந்து பௌத்தத்தை விமர்சிப்பதற்கு காரணம் வந்து இதுதான். இந்த மாதிரி பிழையான விஷயங்கள் பௌத்தத்துக்குள்ள வந்துட்டதுனால தான். அப்ப நம்ம பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் வழியில் பௌத்தம் ஏற்றிருக்கக்கூடியவர்கள் அதை வந்து என்ன பார்க்கணும்னா, இதை வந்து பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். அந்த பகுத்தறிவை கொடுக்கறதுக்கு 3 வழிமுறைகளை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருக்கிறாரு. அது என்னங்கிறது நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு பௌத்த தத்துவம் எது, பௌத்த தத்துவத்துக்குள்ள புத்தரின் பெயரால் தவறாக எது திரிக்கப்படுகிறது எது அப்படிங்கிறத நம்மளே ஒவ்வொருத்தரே ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை நான் விளக்கமா அடுத்த வாரம் சொல்றேன். அதன் பிறகு நம்ம வந்து நூல் 4க்கு போயிடுவோம். அது வந்து பௌத்த வாழ்வு முறை. இதுவும் ரொம்ப நமக்கு முக்கியம். ஒரு புத்திஸ்டா நம்ம இப்போ இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது வந்து மதத்துக்கும் தம்மத்துக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் அடுத்தது வந்து பிற மதங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி வந்து பௌத்தத்துக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துதுன்னு, அடுத்தது வந்து சரி அப்படின்னா பௌத்தம் எப்படி தான் இருக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது அதன் பிறகு போகும்.
அடுத்த வாரம் நான் வந்து பிற தத்துவங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளை எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கறதுங்கிறத சொல்லுவேன். அதன் பிறகு பௌத்தருடைய வாழ்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பா நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இத்துடன் இந்த வார தம்ம உரை நிறைவடைகிறது. காணொளியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.